Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பாப்போம். இது கரெக்ட்டான சர்வர் லிங்க் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு 5 லிங்க் கொடுத்திருக்கேன். அங்க போய்ட்டு நீங்க இந்த ஒவ்வொரு லிங்கா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். இது எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கற பத்தி இப்போ இந்த வீடியோல வந்து பாப்போம். முதல்ல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர் அப்படிங்கற இந்த இடத்துல கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. கெட் மார்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். தமிழ்ல உங்களுடைய மார்க் என்ன, இங்கிலீஷ்ல உங்களுடைய மார்க் என்ன, எக்கனாமிக்ஸ்ல என்ன, காமர்ஸ்ல என்ன, அக்கௌண்டன்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க வந்து குரூப் வைஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் சப்ஜெக்ட். ஸோ உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கறது கீழே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கிற நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த பேஜை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க மொபைல் போன்ல வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து நீங்க பிடிஎஃபாவும் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மேல குரோம் ப்ரௌசர்ல வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதுல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் 12th எக்ஸாமினேஷன் வந்து எழுதிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி எப்படி வந்து ரிசல்ட் பாக்குறது அப்படிங்கறத அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.